எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கிருபையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவில் மறுரூபம் என்ற ஜெப குழுவின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசை கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அழகாக சொல்கிறார், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். ஏனென்று சொன்னால் கடவுளுடைய அந்த ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவரே, ஒருவர் எனக்கு தீமை செய்தால் பதிலுக்கு நான் தீமை செய்யக்கூடாது, மாறாக நான் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு தீமை செய்கிற மனிதனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் அந்த தீமைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். அநேக மக்கள் முன்னிலையில் உங்களை அவமானப்படுத்தி, உங்களை கேவலப்படுத்தி, தகாத வார்த்தைகளை பேசி, இழிவான வார்த்தைகளை பேசி உங்களை துன்பப்படுத்துகிற அந்த மக்களுக்கு எதிராக நீங்களும் பழிச்சொல் கூறாதீர்கள். நீங்களும் அந்த மக்களை அவமானப்படுத்தாதீர்கள். நீங்களும் அந்த மக்களை கேவலப்படுத்தாதீர்கள். மாறாக உங்களை யார் யார் அவமானப்படுத்துகிறார்களோ, உங்களை யார் யார் கேவலப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆசி கூறுங்கள் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் தீமைக்கு பதில் நான் ஏன் நன்மை செய்ய வேண்டும், பழிச்சொல்லுக்கு பதில் நான் ஏன் ஆசி கூற வேண்டும்? ஏனென்று சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் நாம். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, நாம் ஒவ்வொருவருமே அந்த பரலோக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் நாம். ஆமென். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாம். ஆமென். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள் நாம். எனவேதான் தீமைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் என்றும், பழிச்சொல்லுக்கு பதில் ஆசி கூற வேண்டும் என்றும் கடவுள் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார், அழைப்பு விடுக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இந்த உலகத்தின் இறுதி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவனால் முன்குறிக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்ட நாம் அந்த ராஜ்யத்தை இழந்துவிடக் கூடாது என்று சொல்லிதான் கடவுள் இந்த நாட்களில் இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நாம் இழந்துவிடக் கூடாது என்று சொல்லிதான் இந்த இறுதி நாட்களில் இந்த வார்த்தையின் வழியாக தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், விண்ணகத்தில் எனக்கு கைமாறு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார், அந்த தேவ ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கைமாறு கருதாத, பிரதிபலனை எதிர்பார்க்காத நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு செயலை நான் செய்கிற பொழுது
கைமாறு கருதாத ஒரு செயலை நான் செய்கிற பொழுது அந்த ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம், தீமைக்கு பதில் நான் நன்மை செய்கிற பொழுது, பழிச்சொலுக்கு பதில் நான் ஆசை கூறுகிற பொழுது அந்த ராஜ்யத்தை நான் உரிமையாக்கிக் கொள்கிறேன் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன், அவர் எனக்கு செய்தபடியே பதிலுக்கு பதில் நானும் செய்வேன் என்று சொல்லாதே என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. அவர் செய்தது போலவே நான் செய்வேன் என்று சொல்லாதே, அவர் செய்தபடியே பதிலுக்கு பதில் நான் செய்வேன் என்று சொல்லாதே, அது தேவ மக்களுடைய வாழ்க்கை அல்ல என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறார், எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பவுல், நீங்கள் எப்பொழுதும் நன்மை செய்யவே நீங்கள் முயலுங்கள், எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யவே நாடுங்கள், எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யவே எண்ணுங்கள், எல்லா மக்களுக்கும் நன்மையே செய்து வாழுங்கள் என்று பவுல் அங்கு அழைப்பு விடுக்கிறார். பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையில் இவ்வாறு சொல்கிறார், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் என்று சொன்ன பவுல் அதே அதிகாரம் 14ஆம் வார்த்தையில் இவ்வாறு சொல்லுகிறார், உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோரை நீங்கள் சபிக்க வேண்டாம், சபிப்பது இருளின் செயல், ஆசி கூறுவதுதான் ஒளியின் செயல். எனவே உங்களை துன்புறுத்துவோரை சபிக்க வேண்டாம், ஆசி கூறுங்கள் என்று பவுல் அங்கு அழைப்பு விடுக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்த ராஜ்யத்தை நான் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த ராஜ்யத்தை நான் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு இணைந்து அந்த மகிமை மாட்சிமையில் நான் பங்கு பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலிருந்து தீமைக்கு பதில் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. அரசர்களின் 2ஆம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தம்மை கைது செய்து தம்மை கொல்ல வந்த தம்முடைய எதிரிகளுக்கு நன்மை செய்த எலிசாவை பற்றி நாம் அங்கு பார்க்கிறோம். பிள்ளைகளை, சிறிய நாட்டு மன்னன் எத்தனையோ முறை இஸ்ரவேல் தேசத்து மீது போர் தொடுத்து வருகிறார். ஆனால் ஒரு முறை கூட சிறிய நாட்டு மன்னனால் இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு முறை சிறிய மன்னன் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக போர் தொடுக்க நினைக்கிற பொழுது சிறிய மன்னனுடைய எல்லா படை திட்டங்களின் ரகசியங்களை எலிசா இஸ்ரவேல் மன்னனுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி விடுவதினால் சிறிய மன்னனால் இஸ்ரவேல் தேசத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சிறிய மன்னன், எனக்கு எதிராக செயல்படுவது யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் பணியாளர்களை பார்த்து கூறிய பொழுது, அந்த பணியாளர்களில் ஒருவர் சொல்லுகிறார், ஐயா, கோபப்படாதீங்க, இஸ்ரவேல் தேசத்திலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார், கடவுளின் தூதுவர் ஒருவர் இருக்கிறார், அவர் எலிசா. உங்களுடைய எல்லா திட்டங்களையும் இஸ்ரவேல் மன்னனுக்கு முன்கூட்டியே அறிவிப்பது அவர்தான் என்று சொன்னவுடனே சிறிய மன்னன் தேர்களையும் குதிரைகளையும் பெரும் படையையும் அனுப்புகிறார் எலிசாவை கைது செய்து வரும்படி சிறிய மன்னன் தேர்களையும் குதிரைகளையும் பெரும் படைகளையும் அனுப்புகிறார். அரசர்களின் 2ஆம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த உண்மை புரியும். சிறிய மன்னனால் அனுப்பப்பட்ட படை எலிசாவை நெருங்கி வருகிற பொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார், ஆண்டவரே, இவர்கள் கண்களை குருடாக்கியறணும் என்று சொல்லி ஜெபித்தவுடனே ஆண்டவர் எலிசாவின் மன்றாட்டை கேட்டு அந்த படை வீரர்கள் கண்களை ஆண்டவர் குருடாக்குகிறார். அழகான ஒரு உண்மை கடவுள் சொல்ல ஆசைப்படுகிறார். கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த எலிசா, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப வாழ்ந்த எலிசா ஜெபித்த ஜெபத்தை கேட்டு
கடவுள் அந்த படை வீரர்கள் கண்களை குருடாக்குகிறார் என்று சொன்னால், இன்று நானும் எலிசாவை போல் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வேன் என்று சொன்னால் என்னை ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படும் என்றுதானே இந்த இறை செய்தி நமக்கு சொல்லுகிறது. இந்த இறை செய்தி நமக்கு சொல்லுகிற உண்மை, எலிசாவை போல் நான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது என்னுடைய ஜெபம் எல்லா நேரங்களிலும் ஆசி வரும் என்றுதான் இந்த இறை செய்தி சொல்லுகிறது. அவ்வாறு படை வீரர்கள் கண்களை குருடாக்கி எலிசா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேடி வந்த மனிதர் இங்கு இல்லை, வாருங்கள் என்று சொல்லி அந்த படை வீரர்களை சமாரியாவுக்கு அழைத்து செல்கிறார். படை வீரர்கள் சமாரியாவுக்கு வந்தவுடனே எலிசா மீண்டும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இப்பொழுது இவர்கள் கண்களை திறந்து விடும் என்று ஜெபிக்க ஆண்டவரும் எலிசாவின் ஜெபத்தை கேட்டு அந்த படை வீரர்கள் கண்களை ஆண்டவர் திறந்து விடுகிறார். அப்பொழுது படை வீரர்கள் பார்க்கிறார்கள், சமாரியா நகரின் நடுவே அவர்கள் அங்கு இருப்பதை பார்த்து அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் அரசன் எலிசாவை பார்த்து கேட்கிறார், ஐயா, என் எதிரிகளை நான் கொன்று அழிக்கட்டுமா என்று கேட்ட பொழுது எலிசா சொன்ன வார்த்தை, வேண்டாம், அவர்களை கொல்ல வேண்டாம், மாறாக அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறார்கள், அவர்கள் உண்பதற்கு உணவும் நீரும் கொடும் என்று எலிசா சொன்னாரே, அதுதான் ஒளியின் வாழ்க்கை. தீமைக்கு பதில் நான் தீமை செய்கிற பொழுது நான் சத்துருவின் பிள்ளையாக வாழுகிறேன். தீமைக்கு பதில் நான் தீமை செய்கிற பொழுது நான் சாத்தானின் மகனாக வாழ்கிறேன். மாறாக தீமைக்கு பதில் நான் நன்மை செய்கிற பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கு எலிசா தன்னை கொல்ல வந்த அந்த மக்களுக்கு பசியார உணவு கொடுக்கிறார், தாகம் தீர நீர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் அரசன் எலிசாவின் வார்த்தைக்கேற்ப ஒரு பெரிய விருந்து படைக்கிறார். அந்த படை வீரர்கள் நன்றாக உண்டு குடித்து மகிழ்ந்தவுடனே எலிசா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நலமோடு உங்கள் நாட்டுக்கு செல்லுங்கள். என்ன ஒரு அழகான வார்த்தை! நீங்கள் நலமோடு உங்கள் நாட்டுக்கு திரும்பி செல்லுங்கள். தன்னை கொல்ல வந்த பகைவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி கூறி நலமோடு செல்லுங்கள் என்று எலிசா சொல்லுகிறாரே, அதுதான் ஒளியின் செயல், அதுதான் இறை மகனின் பிள்ளையுடைய செயல். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மக்களே, தீமைக்கு பதில் தீமை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் எனக்கு இவ்வாறு செய்தார், நானும் அப்படி அவருக்கு செய்வேன் என்று சொல்லி நான் சாத்தானின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மாறாக எனக்கு தீமை செய்த மனிதனுக்கும் நன்மை செய்த எலிசாவை போல் நன்மை செய்து நான் இயேசுவின் பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியின் அன்பு சகோதரா, அந்த ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய தினம் நாம் பார்த்தது போல் நாம் கைமாறு கருதாத செயல்களை செய்ய வேண்டும். இரண்டாவது, தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமைக்கு பதில் நாம் நன்மை செய்ய வேண்டும். அந்த ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தீமைக்கு பதில் நான் நன்மை செய்ய வேண்டும். பழிச்சொல்லுக்கு பதில் நான் ஆசி கூற வேண்டும். என்னை துன்புறுத்துவரை நான் சபிக்க கூடாது, நான் ஆசி கூற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ராஜ்யத்தை நான் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். அந்த தேவ ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிள்ளைகளே, அருமையானவர்களே, இந்த உலகத்தின் இறுதி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிய சகோதரா, இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழந்து கொள்ளுங்கள். உங்கள் அந்தஸ்து, உங்கள் பெருமை, உங்கள் சொத்து, உங்களுடைய நிலம், உங்களுடைய வீடு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய ஆற்றல், பெருமை அனைத்தையும் இழந்து கொள்ளுங்கள். அந்த ராஜ்யத்தை மட்டும் நீங்கள் இழந்து விட வேண்டாம். அதற்கு தேவையான அருளை, அதற்கு தேவையான அருளையும் வரத்தையும் கொடுக்கும்படியாக இந்த நாளில் தேவ சமூகத்தில் நீங்கள் முழங்காலிட்டு செவியுங்கள். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவையான அருளையும் கிருபையும் தேவன் நமக்கு நிறைவாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் செபிக்கவிருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் திருமண நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை
உம்முடைய பாதத்தில் அடிமை நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா, திருமண நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ந்திருக்க செய்வீராக. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதத்தில் அடிமை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இந்த நாளின் உம்முடைய ஆசீருக்காக, இந்த நாளின் உம்முடைய நிறைவான ஆசீருக்காக உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து இந்த நாளெல்லாம் அவர்கள் மகிழ்ந்து களி கூற செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவர்.